என்னைக்காவது பேங்க்குக்கு போயிட்டு உங்களுக்கு தேவைப்படாத ப்ராடக்ட், அதாவது யூலிப்போ, கிரெடிட் கார்டோ இல்லை வேறு ஏதாவது இன்சூரன்ஸோ உங்ககிட்ட விற்கிறதுக்கு யாராவது ட்ரை பண்ணியிருக்காங்களா? ஆமாங்க, எனக்கு அது பர்சனலாகவே நடந்திருக்கு. என்கிட்ட ஒரு யூலிப்பையும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டையும் எனக்கு தேவைப்படாதுங்கிறது தெரிஞ்சும் அவங்க என்கிட்ட விற்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. சரி, இதுதான் இப்போ இருக்க பிரச்சனை. இதுக்கு ஆர்பிஐ ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஆர்பிஐ February 11 2026 வருஷத்தில் நமக்கு ஒரு டிராஃப்ட் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசண்டாக ஒரு பெரிய பேங்க்கில் 90 வயசு முதியவருக்கு அவருடைய 100 வருஷத்துக்கு தேவையான ஒரு பாலிசியை விற்றுருக்காங்க. அதாவது எப்படின்னா, 90 வயசுலேருந்து அவர் 190 வயசு வரைக்கும் பே பண்ணுற மாதிரி மாதம் 2 லட்ச ரூபா அவரோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 3 மாதத்துக்கு அதை டெபிட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு புரியாத சில பிளான்ஸை, அவங்களுக்கு தேவைப்படாத சில பிளான்ஸை மக்கள்கிட்ட விற்கக்கூடாதுங்கிற காரணத்தினால ஆர்பிஐ ரூல்ஸை பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி ப்ரூவ் செய்யப்பட்டால் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படாத ப்ராடக்ட்டு உங்கள்கிட்ட விற்றுருக்காங்க, உங்களோட ஏஜுக்கும் உங்களோட ரிஸ்க்குக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட விற்றுருக்காங்கன்ற ஆர்பிஐட்டையோ இல்லை பேங்கிங் ஒம்பட்ஸ்மன்ட்டையோ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் அதற்கான ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் 100% நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டை திருப்பி கொடுக்கறதுக்கு ஆர்பிஐ ரூல்ஸ் டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூல்ஸ் கன்ஃபார்ம் ஆகி ஆர்பிஐ பப்ளிஷ் பண்ணாங்கன்ற பட்சத்தில் July 1, 2026 இந்த ரூல்ஸ் எஃபெக்ட்டுக்கு கொண்டு வரப்படும். அப்படி கொண்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு தேவைப்படாத எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் விற்கக்கூடாது. அப்படி விற்றாங்கன்னா பேங்கிங் ஒம்பட்ஸ்மனையும் ஆர்பிஐயும் நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி உங்கள் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி உங்களோட ஃபண்ட்ஸை ரீஃபண்ட் வாங்கிக்கலாம்.